வணக்கம் மக்களே, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது சென்னையில இருக்கிற ஃப்ரைடே மார்க்கெட். இந்த ஃப்ரைடே மார்க்கெட் எல்லா வாரமுமே பல்லாவரத்துல நடக்கும். அது இல்லாம சென்னையில இருக்கிற நிறைய மக்கள் வந்து வாங்குற ஒரு மார்க்கெட்ல இதுவும் ஒண்ணு. ஆனா இது ரொம்ப பழமையான ஒரு மார்க்கெட். இங்க ஆக்சுவலா எக்கச்சக்கமான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். இங்க விலை கம்மியாவும் கிடைக்கும், விலை கூடுனதும் கிடைக்கும். சோ அதனால மக்கள் நிறைய பேர் இந்த வெள்ளிக்கிழமை வந்து இங்க பல்லாவரத்துல வாங்குறது ஒரு வழக்கம். சோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, அங்க இருக்கிற நிறைய என்னெல்லாம் கடைகள் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். அங்க பாத்தீங்கன்னா நிறைய செடி கடைகள் இருக்கும். செடிகள் கூட நிறைய 30, 40, 50ன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு உள்ள வைக்கிறதும் வெளியே வைக்கிற மாதிரி செடிகள் எக்கச்சக்கமாவே அங்க விற்க வச்சிருப்பாங்க. அங்கேயே பாத்தீங்கன்னா நிறைய வாழை மரம், அப்புறம் தென்னை மரம், இது மாதிரி எக்கச்சக்கமான வீடு. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகளா இருக்கு எல்லாமே. ரோஜா செடிகள்லயே பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க. செடி தொட்டிகள் விற்க வச்சிருக்காங்க. அது இல்லாம நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு செட்டப் மாடியில பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கூட கைட் பண்ற மாதிரியான ஆட்கள் அங்க வந்து நமக்கு சொல்லித்தர ஆட்களும் இருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியே நம்ம வைக்கிற அந்த அவுட்டோர் பிளான்ஸ் இதெல்லாமே. இப்போ நீங்க பாக்குறது அந்த செடி தொட்டி. அது இல்லாம செடி தொட்டிக்குள்ளடி நம்ம வைக்கிற மாதிரியான நிறைய பொருட்கள் விற்க வச்சிருப்பாங்க. அது இல்லாம அந்த மண்ணெல்லாம் போட்டு வைக்கிற கவரு, நம்ம மாடி தொட்டி, அந்த நம்ம மாடியிலேயே அந்த தோட்டம் வைக்கணும்னா அதுக்கான ஐடியா கொடுக்கறதுக்காக நிறைய விஷயங்கள். அது இல்லாம உரங்கள் நிறைய விற்க வச்சிருப்பாங்க. மருந்து, செடிக்கான மருந்துகள். சோ ஒரு சைடே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லாமே செடி கடைகளா இருக்கும். நிறைய விதவிதமான செடிகள். ஆக்சுவலி எல்லா வாரமுமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க மண்புழு உரம் விற்க வச்சிருக்காங்க. சோ எக்கச்சக்கமான அந்த புழுக்களுக்கான உரங்கள், செடிகள் ஆக்சுவலா இந்த நர்சரி கார்டன்ல இருந்து விற்க வருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க நிறைய கடைகள் அந்த வரிசையா வச்சிருப்பாங்க. இது மாதிரியான நிறைய இண்டோர் பிளான்ஸ் இருக்கும். நம்ம ஆபீஸ்ல டேபிள்ல வைக்கிற மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நம்ம ஸ்டடி ரூம்ல வைக்கிற மாதிரியான பிளான்ஸ். இதுக்கான அந்த செடி தொட்டிகள் பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா சிமெண்ட், அப்புறம் இந்த பிளாஸ்டிக்ல இருக்கிற தொட்டிகளும் வச்சிருந்தாங்க விற்கிறதுக்கு. ஸோ ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 30, 40, 50, 60 அது மாதிரி ஒவ்வொரு ரேட்லையுமே நிறைய செடிகள் விற்க வச்சிருக்காங்க. வீட்டில் நிறைய பேர் செடி வளர்க்க ஆசை இருக்கும். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே நிறைய வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த கடை. நம்ம அடுத்த கடையில் போய் என்ன அங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த மணி பிளான்ட்னு சொல்கிற பிளான்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்புறம் கேக்டஸ்லேயே நிறைய வெரைட்டியான பிளான்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நம்ம வெளியே வைக்கிற விதமான நிறைய பிளான்ஸ் இந்த கடையில் வச்சிருந்தாங்க. இதுவுமே நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, வாங்கிட்டும் இருந்தாங்க. நிறைய ஃப்ளவர்ஸோட இருந்துச்சு, மற்ற மாதிரி ஃப்ளவர்ஸ் இல்லாத பிளான்ஸுமே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் வெளியே வைக்கிறதுக்கான நிறைய அந்த வெரைட்டிஸான அந்த நம்ம செடி தொட்டிகள் நிறைய இருந்துச்சு. அப்புறம் நம்ம இது வந்துட்டு தாமரை, அல்லி, ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லான செடி கடைகள் நிறையவே இருந்துச்சு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய பூக்களோட நிறைஞ்ச நிறைய செடிகள் விற்க வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா லேப்டாப் எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில் ஒர்க் ஆகாத லேப்டாப்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சிலது ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. பட் ஆனால் செக் பண்ணலாம் மாட்டாங்க. நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் போய் தான் செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்னடான்னா சில பேர் சும்மா அந்த வாங்கிட்டு போயிட்டு அதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் வேணும்னா எடுத்துகிட்டு போவாங்க. மேக்ஸிமம் இங்கே இருக்கிற பார்ட்ஸே நிறைய எடுத்து தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய ஹோம் தியேட்டர், நிறைய நம்ம இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே விற்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு லேண்ட்லைன் ஃபோன், எக்கச்சக்கமான லேண்ட்லைன் ஃபோன் அங்கே இருக்குது. மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. லேப்டாப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் போட்டு வித்துட்டு இருக்காங்க. டேப்லெட்டு, நம்ம இந்த 5.1 ஹோம் தியேட்டர் எல்லாமே நிறைய விற்க வச்சுருக்காங்க. பட் அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ஆனால் நிறையவே விற்க வச்சுருக்காங்க. அப்புறம் பழைய காலத்து டேப் எல்லாம் அங்கே இருக்குது. அப்புறம் கார் செட் இருக்குது, கால்குலேட்டர்ஸு. இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற கிச்சன் தவாலேயே நிறைய இது வந்துட்டு பல்க் சேல் அப்படின்னு போட்டு வித்துட்டு இருந்தாங்க. கேட்டாச்சுன்னா டிஃபெக்டிவ் கம்பெனிலேருந்து இது பண்ண ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் அது பல்காக ஏதோ சம்திங். இது பார்த்தீங்கன்னா நாட்டு கோழிகள், விதவிதமான நாட்டு கோழிகள் எக்கச்சக்கமாகவே விற்க வச்சிருக்காங்க அங்கே. இதில் கோழிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டிலேருந்து கொண்டு விற்கிறாங்க, நிறைய வந்து பண்ணையிலேருந்து கொண்டு விற்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டது பார்த்தப்போ வீட்டிலேருந்தே தனியாகவே அவங்க கொண்டு கோழி விற்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ நாட்டுக்கோழி விரும்பி வாங்குறவங்களுக்காக எக்கச்சக்கமான நாட்டுக்கோழிகள் நிறையவே அங்கே பல்லாவரம் சந்தையில் ஈஸியாக கிடைக்கும்.
சண்டை கோழின்னு நினைக்கிறேன் அந்த கோழி பார்க்கறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த நாட்டு கோழிகள், என்ன பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்குமே நிறைய கோழிகள் விற்க வச்சிருக்காங்க. அப்புறம் ஆடு இருக்குது, நிறைய ஆடுகளும் அங்கே கெட்டி போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய ஆடுகளும் விற்க போட்டிருந்தாங்க. அப்புறம் வீட்டில் தேவையான அந்த அக்வேரியமுக்கான தேவையான அந்த ஃபிஷ் அக்வேரியம், ஃபிஷ் ஃபுட் எல்லாம் வச்சிருக்காங்க. வான்கோழிகளும் நிறைய விற்க வச்சிருக்காங்க. ஸோ வான்கோழிலையும் போய் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசுன்னெல்லாம் விற்க வச்சிருக்காங்க. ப்ரைஸ் எதுவுமே நான் போடலை, ஏன்னா ப்ரைஸ் கேட்டு போட்டாச்சுன்னா ஒவ்வொரு ப்ரைஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இதெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ வேணும்னு தேவைப்படுறவங்க போய் பார்த்து ப்ரைஸை கேட்டு வாங்கிக்கிங்க. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் கம்மி ரேட்ல எல்லாம் சொல்லி போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி வாங்கினா நல்லா கம்மியாக கிடைக்கும். கோழிகளெல்லாம் வாங்குறப்ப பார்த்து வாங்குற தெரிஞ்சவங்க வாங்கினா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய கோழிகள் தெரியாமல் சில பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. வாத்துலேயே நிறைய வகைகள், நாட்டு வாத்துகள், அது இல்லாமல் நாய்க்குட்டிங்கெல்லாம் நிறைய விற்க வச்சிருக்காங்க. இது ஜெர்மன் ஷெப்பர்ட்னு சொன்னாங்க. பட் ஜெர்மன் ஷெப்பர்ட் கிராஸான்னு தெரியல. பார்க்கறதுக்கு செம கியூட்டா இருக்கு நாயெல்லாம். இந்த நாய்க்குட்டிகளுமே நிறைய வீட்டில இருந்து கொண்டு விற்பாங்க. நிறைய பேர் வீட்டில இருந்து கொண்டு போய் கொடுத்து விற்க வைப்பாங்க. அது இல்லாமல் நிறைய கடைகள்ல இருந்து விற்க வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலயுமே நாய்க்குட்டிகள் வாங்குறப்பயுமே பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. பல பேர் பார்க்காம வாங்கிடுவாங்க. அது வீட்டில் போனாங்க அப்புறம் தான் தெரியாது. அதாவது கிராஸ் பிரீடா இருக்கும். ஸோ நல்லா தெரிஞ்ச கொஞ்சம் பெட்ஸை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாதே தெரிஞ்சிடும் அது எப்படி இருக்குன்னு பார்த்தாவே. இது மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய கோழிகள், நாய்கள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அந்த பெட்ஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான இந்த நம்ம நிறைய கின்னி கோழி நிறைய உள்ள இருக்கிறதுல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து கொண்டு தனியாக விற்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய சின்ன கோழிகள் வாங்கி வீட்டில் வளர்க்குறதுக்கான நிறைய கோழிகளுமே அங்கே விற்க கிடைக்கும். அப்புறம் விதவிதமான கிளிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி கிளிகள். பார்க்கறதுக்கே செம கியூட்டா இருக்குல்ல. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிளிகள், அந்த கிளி கூண்டுகள் இதெல்லாம் விற்க வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு கம்மியான வேணும் அப்படின்னா அங்கேயே அவங்க சின்ன கூண்டில் போட்டு தருவாங்க. இல்லைனா பெரிய கூண்டு நீங்கள் வாங்கிட்டு போய் அதில் வைக்கலாம். இது வந்து கிளிக்கு கூண்டுகள் உள்ள வைக்கிறதுக்கான நிறைய அந்த கூண்டு பெட்ஸுக்கான அக்சசரிஸ் நிறையவே இருக்கு. முயல் வெரைட்டிகளுமே நிறைய விற்க வச்சிருக்காங்க, பெருசு சின்னதுன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்லேயே அந்த நிறைய வெரைட்டியான ஃபிஷ் இருந்துச்சு. ஃபைட்டர் ஃபிஷ்ஷு. இந்த வாட்டி பார்த்தா நிறைய ஆடுகள் அங்கே விற்க வச்சிருந்தாங்க. ஆடுகள், வான்கோழிகள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான புறாக்கள் நிறையவே இருக்குது. ஸோ புறாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கையில் வித்தியாசமான ரெக்கைகள் இருக்குது. காலிலே பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான அந்த பார்க்குறதுக்கே அந்த பூட்ஸ் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோழியிலே சின்ன வகையான கோழியாக இருக்குது பார்க்குறதுக்கு. குட்டியான கோழியாக இருக்குது. இது கின்னி கோழி. நிறைய வீட்டில் அந்த பாம்புகள் இருக்குன்னா வாங்கி வளர்த்துவாங்க. ஸோ நாட்டுக்கோழிலேயே நிறைய இருந்துச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாய்க்குட்டியெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. செம்ம கியூட்டான நாய்க்குட்டிகள். ஸோ வீட்டில் நிறைய பெட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஜூ மாதிரி தான் இருக்கும். ஃப்ரைடே ஆனாலே இந்த இடத்துல வந்து நிறைய பேர் குழந்தைகளை கொண்டு வந்தாலே ஜூக்குள்ள நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஜூவில் போய் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி தான் ஃபீலில் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். அப்புறம் எக்கச்சக்கமான ஃபின்ச்சஸ் நிறைய விற்க வச்சிருக்காங்க இங்கே. ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டில் நம்ம வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பிளான்ஸோட இடம் இருக்கும். அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா அந்த பெட்ஸோட கடைகள் நிறையவே இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொன்றா இருக்கும். நம்ம அது நடந்து வரப்பவே ரொம்ப லென்த் தூரத்துக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக என்னன்னா அது ஃபுல்லாக நடந்து நம்ம முடிச்சு வர்றதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும், ரொம்ப டயர்டாகும். கோழி குஞ்சுலேயே சின்ன சின்ன கலர் கோழி குஞ்சுகள் விற்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு.
பட் ஆனால் இதை கொண்டு நம்ம வளர்த்தி எடுக்கிறதுல தான் இருக்குது. ஈஸியாக வளர்த்தி எடுக்க முடியாது, நிறைய போயிடும். பட் ஆனால் அது ரொம்ப டேக் கேர் பண்ணி வளர்த்துனா அது வளர்த்த முடியும். ஆனால் சென்னையில் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் லைஃபுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இது பார்த்தீங்கன்னா அந்த அக்சசரிஸ் நிறையவே இருக்கு. வான்கோழி, இது பார்த்தீங்கன்னா சின்ன நாட்டுக்கோழிங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோழிகள், நாட்டுக்கோழிங்க, சின்ன கோழி, பெரிய கோழி, வான்கோழிகள், வாத்துகள், புறாலே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு இது என்ன புறானே தெரியல. பட் ஆனால் பார்க்கறதுக்கே கொஞ்சம் தலையில சின்னதாக ஒரு இது இருக்கு தெரியும். இது சின்ன வாத்து. பூனை எக்கச்சக்கமான பெர்ஷியன் கேட்லாம் நிறைய விற்க வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக காலையில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய பெட்ஸ் பார்க்கலாம். பட் ஆனால் ஈவினிங் எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப டயர்டாகி போயிருக்கும். ஸோ அதனால் பெட்ஸ் எல்லாம் வாங்க போறீங்கன்னா காலையிலே போனீங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கலாம். ஸோ பேர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான எக்கச்சக்கமான வெரைட்டியான பேர்ட்ஸ் விற்க வச்சுருக்காங்க அங்கே. அப்படியே நம்ம தாண்டி போனோம் அப்படின்னா இங்கே நாய்கள் நிறைய விற்க வச்சுருப்பாங்க. நாய்க்குட்டிங்க நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய கிராஸ் நாய்களும் பார்க்கலாம், நிறைய நல்ல ப்ரீடு நாயும் பார்க்கலாம். இது பார்க்க கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ குறிப்பிட்ட சில ஆள்கிட்ட விற்க வச்சுருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு செம்ம கியூட்டா அப்படி தூங்கிட்டு நல்லா போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா லேப்லயே பாத்தீங்கன்னா குட்டிகள் நிறைய விற்க வச்சிருக்காங்க. லேப்ல விதவிதமான கலர்லயே நிறைய கலர் இருந்துச்சு. அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்டு 8000, 10,000, 15,000 சொல்லி பல ரேட்ல நாய்க்குட்டிங்கெல்லாம் விற்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுத்தியுமே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பேர்ட்ஸோட பெட்ஸோட கடைகள் நிறையவே இருக்கும். இவங்களுக்கு இங்க பெட்ஸும் கிடைக்கும். பெட்ஸ் வைக்கிறதுக்கான வளர்த்துறதுக்கான கூண்டுகள் கிடைக்கும். அப்புறம் ஃபுட்டு, அதுக்கு தேவையான சாப்பாடு, ஃபுட்டு எல்லாமே இங்கேயே நீங்க வாங்க முடியும். அவங்களே எல்லாமே சொல்லி தருவாங்க என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னா. அது எல்லாமே பக்கத்துலேயே கடைகளில் கிடைக்கும். ஸோ வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் நம்மளும் பெட்ஸ் வளர்க்கலாம் வீட்டில். அப்படியே நம்ம ஒரு வழியா பெட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ பிளான்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் போனோம்னா நிறைய இந்த மற்ற பொருட்கள் விற்கிற கடைகள் இருக்கும். அதை நம்ம ஒன்னொன்னா போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பழைய பொருட்கள், கேமராஸ், விதவிதமான வீடியோ கேமராலாம் விற்க வச்சிருக்காங்க. ஸோ நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள் விற்க வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் வாங்க வசதியாக இருக்கும். பல பொருட்கள் நமக்கு வீட்டில் இருக்குது, அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா கூட இங்கே வாங்க முடியும்.
கிரிக்கெட் பேட் நிறைய விற்க வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம நெட் இருக்குல்ல, ஸோ கொசுவலை. ஸோ ஆக்சுவலாக இந்த பழைய மார்க்கெட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த பல்லாவரம் மார்க்கெட்லேயே இந்த பழைய பொருட்கள் விற்கிற கடைகள் நிறையவே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ், பெரிய சைக்கிள்லேருந்து சின்னதுலேருந்து பல பிராண்ட் சைக்கிளும் விற்க வச்சுருக்காங்க. அப்படியே அங்கே டேட்டூவும் போட்டு கொடுப்பாங்க. கிச்சனுக்கு தேவையான நம்ம நைஃப் வேணுமா, தவா வேணுமா, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இந்த ஃபிஷிங் பண்ணுறதுக்கான நிறைய ராடு, அப்புறம் அது தேவையான ஃபுல் ஐட்டம்ஸுமே, எக்யூப்மெண்ட்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ராட்லேயுமே நிறைய விதவிதமான பெரிய ராடு, சின்ன ராடெலாம் வச்சுருந்தாரு. அது இல்லாமல் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கான தேவையான நிறைய உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரியே பெட்டெல்லாம் விற்க வச்சுருக்காங்க. சிங்கிள் பெட்டு, டபுள் பெட்டு. அதுக்கு பக்கத்தில் அப்படி தாண்டி போனோம் அப்படின்னா நிறைய கடைகள் வரிசையாகவே இந்த தவா, இந்த இரும்பு ஐட்டங்கள் நிறைய விற்கிற கடைகள் நிறையவே இருக்கும். ஸோ சமைக்கிற இரும்பு பாத்திரங்கள், அலுமினியம் பாத்திரங்கள், இந்த மாதிரி கடலில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 20 rupees அந்த மாதிரிலாம் போட்டு கவரில் போட்டு வச்சுருப்பாங்க. மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம அந்த டாய்லெட் கிளீனிங் டிட்டர்ஜென்ட், சோப்பு, வாஷிங் சோப்பு அதெல்லாமே இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஜெர்கின் விற்க வச்சிருக்காரு, ஜாக்கெட்ஸ். இது ரெயின் கோட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் குழந்தைகளுக்காக நிறைய இந்த இது நம்ம காத்தாடி மாதிரி விற்க வச்சிருக்காங்க எல்லாமே. பில்லோ கவர்ஸ் கூட நிறையவே விதவிதமாக வச்சுருந்தாரு. அப்படியே நம்ம ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நடந்து போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஏர் கூலரு, அது இல்லாமல் நிறைய அந்த எலக்ட்ரானிக் குட்ஸ், நிறையவே அந்த யூஸ்டு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் நிறையவே விற்க வச்சிருக்க பாருங்க. நிறைய சைக்கிள்ஸ் வந்துட்டு புதுசாகவும் கிடைக்கும், பழைய சைக்கிள் கூட உங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் கிடைக்கும். சின்ன குழந்தைங்க கற்றுக்கிறதுக்கு பழைய சைக்கிள் வேணும்னா கூட இங்கே போய் கம்மியான விலையில் வாங்கிட்டு போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா பரணி, அந்த பீங்கானில் உள்ள நிறைய நம்ம கிச்சனில் வைக்கிற ஊறுகாய் ஜாடி, அது இல்லாமல் நம்ம மசாலா இடிக்கிறதுக்கான அந்த கல், அப்புறம் அம்மிக்கல். அது மாதிரியே நிறைய துணி கடைகளும் இருக்கும். நம்ம ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கான ஷார்ட்ஸு, பேண்ட்டு, இன்னர் வியர், அதில் மாதிரி நிறைய கடைகள் விற்க வச்சுருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு கொட்டு வித்துட்டு இருந்தாரு.
அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் கடையெல்லாம் இருக்கும். ஸோ ஜூஸ் எல்லாம் குடிச்சு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரவுட்டர் மாதிரியான நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ கார் செட்டு, ஸோ விதவிதமான காரில் உள்ள அக்சசரிஸ் நிறைய அங்கே வச்சுருக்காங்க. இது மாதிரியான பழைய பொருட்கள் நிறைய பொருட்கள் இருக்கு. பிரிண்டர் வேணுமா, இல்லை உங்களுக்கு ஸ்டெபிளைசர் வேணுமா, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியில் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா விதவிதமான வறுக்கி விற்க வச்சிருக்காங்க. ஊட்டி வறுக்கிலேயே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருக்குது. பழைய பொருட்களுக்கே ரொம்ப ஃபேமஸான இந்த பல்லாவரம் சந்தையில் என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸ்பீக்கர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர்லாம் இருக்குது. உங்களால் செக் பண்ணி வாங்க முடிஞ்சுன்னா நிறைய ஸ்பீக்கர்லாம் வாங்கலாம். இப்போ நானே ஆக்சுவலாக ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சப்வூஃபரோட ஒரு ஸ்பீக்கர் வாங்கினேன். ப்ரைஸே 200 rupees நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த சப்வூஃபர் இன்னுமே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு எனக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் அந்த ஸ்டாக் ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். அது யூஸ்டு மாதிரியும் இருக்கும் லைட்டாக. சைக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ண அந்த பழைய சைக்கிள்லாம் விற்க வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தோட்டம்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி வாங்கி திங்ஸ் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். பழைய சைக்கிள் நிறைய இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டர் பியூரிஃபையர், ஃபேனு. சில ஃபேன் ஓடுற மாதிரி இருக்கும், சில ஃபேன் ரிப்பேர் பண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பழைய கட்டில், பழைய டிவி ஸ்டாண்டு. நம்ம நிறைய பேர் வீட்டில் இருந்தெல்லாம் நம்ம ஷிஃப்டிங் பண்ணுறப்போ, புதுசாக நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்குறப்போ நிறைய பேர் பழசாக வாங்குவாங்க. இல்லை அங்கே வாங்குகிற நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இங்கே வந்து பல்லாவரம் சந்தையில் வந்து கொண்டு விற்பாங்க. அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விற்பாங்க. பழைய பெட்டு நிறைய விற்க போட்டிருக்காங்க. சில இந்த ஹாஸ்டல்ஸ்லேருந்தெல்லாம் பழைய பெட்டெல்லாம் மாற்றுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உள்ள பேக், இது எல்லாமே இந்த லேப்டாப் பேக், இது எல்லாமே. சில பேக் பழசு மாதிரி தான் இருந்துச்சு. சிலதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல பேக்லாம் கிடைக்கும். ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா பல ரேட்டில் ஃபர்னிச்சர்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உடன் ஃபர்னிச்சர்லேயும் இருக்குது. அதே இல்லாமல் நம்ம ரெக்ஸின் சோஃபா, லெதர் சோஃபா அந்த மாதிரி நிறைய விற்க வச்சுருக்காங்க. பல ப்ரைஸில் விற்க வச்சுருப்பாங்க. 5000, 2000, 10,000, 15,000, 20,000. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக ஃபீல் ஆகும். பட் ஆனால் வாங்குறப்போ நல்லா பார்த்து வாங்குங்க. ஸோ 2 seater, 3 seater, 5 seater சோஃபா, அது இல்லாமல் அந்த செட்டான அந்த எல் ஷேப்பு சோஃபா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. இந்த உடன் சோஃபாலே பார்த்தீங்கன்னா டீப்பா அந்த செட்டோடையே சோஃபா வித்துட்டு இருந்தாங்க. அது என்ன மரம்னு தெரியல. பட் ஆனால் சோஃபா விதவிதமான நிறைய உடன் சோஃபா பார்க்க முடிஞ்சதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உடன் சோஃபா, இந்த உட்கார்ற குஷனோட வச்சுருக்காங்க. இந்த கார்னர் சோஃபா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் கூட 12,000, 10,000, 15,000லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இந்த சோஃபா விற்கிறவங்கள்ட்ட போய் அன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்களாவே ஏதாவது வீட்டில் நமக்கு சோஃபா ஏதாவது விற்கணும் அப்படின்னா இவங்களே வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய ஃபர்னிச்சர் இருக்குன்னா கூட அவங்கள்ட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ப்ரைஸ் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வீடை காலி பண்ணும் அப்படின்னா இவங்கள்ட்ட நீங்கள் ஈஸியாக சேல் பண்ணலாம். மேபி அது கூட நாளைக்கு பல்லாவரம் சந்தையில் விற்க வரலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழையவும் புதிய டைனிங் டேபிள், வீல் சேர், சைக்கிள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய திங்ஸ் நிறையவே விற்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் 2 seater, 3 seater சோஃபா. இதெல்லாமே இப்போ நம்ம வீட்டில் ரொம்ப கம்மியான இடம் தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சோஃபாலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இடம் ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும். அது இல்லாமல் இவங்களுக்கே நிறைய ஷோரூம் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு இவங்க செஞ்சும் கொடுப்பாங்களாம். ஆனால் நிறைய கார்னர் சோஃபா இருந்துச்சு. இது திவான் மாதிரி வச்சிருக்காங்க. இது எல்லாமே உடன் சோஃபா, அந்த செட்டான சோஃபா. அது 3+2. வுட் பில்லோ,
நிறைய அந்த யூஸ்டு சோஃபா உங்களுக்கு கம்மியான ரேட்ல கிடைக்கும். பெரிய லெதர் சோஃபா எல்லாமே உங்களுக்கு கம்மி ரேட்ல வாங்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ண அந்த பாத்திரங்கள், லஞ்ச் பேக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கபோர்ட் மாதிரி அந்த டேபிள்ஸ், இதெல்லாமே கம்ப்யூட்டர் டேபிள், யூஸ்டு சேர் நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். ரோலிங் சேர் ரொம்ப கம்மியான விலையில எல்லாம் கிடைக்கும். ஸோ ஆஃபீஸ்லேருந்தெல்லாம் எடுத்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திவான் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. பழைய சோஃபாவே பார்க்குறதுக்கு புது சோஃபா மாதிரி வச்சுருப்பாங்க. நிறைய இந்த ஃப்ளட்டில் எல்லாம் மாட்டின சோஃபாலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி சோஃபாக்கெல்லாம் நிறைய லெதர் சோஃபாலாம் கம்மி ரேட்டில் கிடைக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியஸ் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். ப்ரீமியம் சோஃபா மாதிரியே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லேப்டாப், டெஸ்க்டாப் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்னிச்சருக்காகவே எக்கச்சக்கமான பேர் இங்கே வந்து வாங்குவாங்க. ஸோ இப்போ சென்னையில் புதுசாக அங்கே போயிருக்காங்க, அவங்க வீட்டில் அர்ஜென்ட்டாக ஒரு ஃபர்னிச்சர் சின்னதாக வேணும் அப்படின்னா டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நம்ம கம்மியான ரேட்லாம் வாங்க முடியும். அதே நீங்கள் ஷோரூம்லலாம் போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா. அது இல்லாமல் நிறைய கபோர்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் யூஸ்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசி வாங்கலாம். பீரோ புதுசும் கிடைக்கும், உங்களுக்கு பழைய பீரோக்களும் கிடைக்கும். அப்புறம் கிரைண்டர் வாங்கணுன்னா கிரைண்டர் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடை வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த நம்ம அர்ஜென்ட்டாக தேவைப்படுற அந்த சில ஒரு சின்ன கடைகள் வைக்கிறதுக்கான திங்ஸுமே அங்கே ஈஸியாகவே கிடைக்கும். ஆனால் எலக்ட்ரானிக் குட்ஸ் நிறையவே அங்கே விற்க வச்சுருக்காங்க, பழையதும் சரி புதுசும் சரி. சோஃபாவிலே நீங்கள் அவ்வளோ நிறைய வெரைட்டியான சோஃபாவெல்லாம் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். மேபி காலையில் போகிறப்ப நிறைய சோஃபா நீங்களால் பார்க்க முடியும். அது நீங்கள் மதியத்துக்கு மேலெல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, அதுவே நீங்கள் நிறைய பார்க்கலாம். செம்ம டிராஃபிக்காகவும் இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாகவே கடைகளாக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக நடந்து வர்றதுக்கே உங்களுக்கு அவ்வளோ டயர்டாகும். இதெல்லாம் இந்த சோஃபாவே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னிச்சர் கடைகள் நிறையவே இருக்கும். நீங்கள் வழக்கமாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அது பார்த்தது இது புதுசாக இருக்காது, பழசாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் நிறைய விஷயங்கள் புதுசாக பார்க்கலாம். அங்கே சூட்கேஸ் எல்லாம் விற்க வச்சுருக்காங்க. சூட்கேஸு, பழைய சைக்கிள், ஸோ நிறைய ஃபர்னிச்சர் எல்லாமே அங்கேயே உட்காந்து அவங்க ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது அந்த பழைய அந்த விசிஆர்ன்னு சொல்லுவாங்கல்ல, விசிஆர், விசிடி, டிவிடி பிளேயர். இந்த உட்டன் காட் எல்லாம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். சிங்கிள் காட்டு, டபுள் காட்டு, அப்புறம் கிங் சைஸ் கூட கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஃபர்னிச்சர் கடைகளை உங்களுக்கு நிறைய வச்சிருப்பாங்க. அதனால உங்களுக்கு இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போறப்ப உங்களுக்கு நிறைய பார்க்க முடியும். அந்த ரெண்டு பக்கமுமே இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கில் எல்லாம் போயிட்டு அங்கே உள்ளே ஓட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பெட் அண்ட் காட்டு எல்லாமே உட்டன் பெட்டு. இந்த உட்டன் காட் வந்து பெட்டோட வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பெட்டு தனியாகவும் வாங்கலாம், பெட் அண்ட் காட் சேர்த்து வாங்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடியெல்லாம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் வித்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கான நிறைய அந்த மைண்ட் கேம்ஸு, அது இல்லாமல் நிறைய ஆர்ட் ஒர்க், அதெல்லாம் அது மாதிரியான விஷயங்கள் நிறையவே அங்கே நீங்கள் வாங்க முடியும்.
இது ஃபுல்லாவே ஃபேன், உங்களுக்கு விதவிதமான ஃபேன் இருக்கு. அது இல்லாம பழைய நம்ம கலெக்ஷன்ஸ் ஆன அந்த செம்பு பொருட்கள் நிறையவே அங்க இருக்கும். கர்டன்ஸ், டோர் கர்டன்ஸ், விண்டோ கர்டன்ஸ். ஸோ நமக்கு லாஸ்ட் போக அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பொருட்கள் கடைகள் தான் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். ஸோ மேபி இந்த அந்த ரேப் பண்ணி வச்சிருக்கனால உங்களுக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு புதுசு மாதிரியே தெரியும். அந்த ரேப்பை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதோட ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கும்னு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே உடன் காட், ஸ்டீல் ரேக் எல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பேக் நிறைய விற்க வச்சிருப்பாங்க, லேப்டாப் பேக் இதெல்லாமே. இது வந்துட்டு இந்த ரெயின் கோட்டு, ஜெர்கின், ஜாக்கெட்ஸ். அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற கடைகள்லாம் விற்க வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே டயர்ட் இல்லாமல் அப்படி நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக டயர்டு ஃபீல் ஆகாது. ஏன்னா இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வரதுக்குள்ளாடியே ஒரு வழி ஆயிடுவோம் நம்ம. இதுதான் அந்த லாஸ்ட் வந்துட்டோம் நம்ம. இப்போ அதோட அந்த பக்கம், ரோட்டோட அந்த பக்கம் இருக்கிற கடைகளை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் எல்லாம் பெங்களூர்ல அசால்ட்டா கிடைக்கும். ஏன்னா அங்கே மெயினாக அந்த கிளைமேட்டுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 ரூபாய். செருப்பு கடைகளும் இருக்கும். இங்கே செருப்புமே நிறைய கம்மி ரேட்ல கிடைக்கும். நம்ம கிளீனிங் ப்ராடக்ட்ஸும் நிறைய இருக்கு. இது ஜென்ரேட்டர். இது வந்துட்டு எல்இடி லைட்ஸ்லேயே விதவிதமான லைட்ஸ் நிறைய கடை இருக்கும். சூட்கேஸ், டிராவல் பண்ணுறதுக்கான பேக் நிறையவே இருக்கும், ட்ராலிஸ். அப்புறம் டிராவல் பேக்குமே நிறைய கிடைக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கும். இங்கே நிறைய ஃப்ரிட்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். விதவிதமான பிராண்ட்லேயும் உங்களுக்கு நிறைய பிராண்ட்லேயுமே கிடைக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் CPU, அல்மாரா, இந்த இரும்பில் உள்ள ஸ்டீல் பீரோஸ் நிறையவே அங்கே விற்க வச்சுருப்பாங்க. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பீரோஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இதெல்லாமே குழந்தைங்களுக்கான டாய்ஸ் பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபாலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. நான் போகிற டைம்லேயே ரொம்ப வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு. ஆட்டோவில் ஃபுல்லாக ஏற்றி கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு மதியானத்துக்கு மேலே எல்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இப்படி தான் வண்டிகள் ஏறி ஏறி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம பார்க்குறப்பயே அங்கே போகிறதுக்கான இடங்களே இருக்காது, நடந்து போகிறதுக்கே அவ்வளோ இடம் இருக்காது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வரிசையாக அந்த பீரோவாக வச்சுருக்காங்க. பெரிய சைஸில், சின்ன சைஸ்லலாம் இருக்கும் பீரோ. அப்புறம் லேடிஸ்க்கான நிறைய டாப்ஸ் எல்லாம் விற்கிற கடைகள் இருக்கும். கம்மி ரேட்லேயும் இருக்கும், கூடின ரேட்லேயும் கடைகள் இருக்கும். மக்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டமாக மக்கள் போயிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் எல்லா வீக்குமே ஃப்ரைடேனே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஃபுல்லாக கூட்டமாக மக்கள் அங்கே இங்கேயும் போயிட்டுருப்பாங்க. அது இல்லாமல் இந்த சோஃபா வாங்குறவங்களும் வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய. இது ஒர்க்கிங் கண்டிஷனான்னு தெரியல, பட் ஆனால் சிலது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன்.
இப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பல்லவரம் சந்தைன்னா அங்கே என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பொருட்கள் ஒரு இடத்துல கொண்டு ஃபுல்லாகவே போட்டு விற்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்கும்னு நீங்களே உங்களுக்கே தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வைக்கிறதுக்கான ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸுமே அங்கே வச்சுருக்காங்க. இப்போது அடுப்பாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர், அப்புறம் அந்த பெரிய தவா, தோசைக்கல், இட்லி குண்டான், அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்த சைனீஸ் அடுப்பெல்லாம் வைக்கிறதுக்கான அடுப்புகள்லாம் நிறையவே இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாஷிங் மிஷின், அப்புறம் ஃப்ரிட்ஜு. நீங்கள் சென்னையில் வீட்டிலேருந்து வேணான்னு சொல்கிற பல பொருட்கள் பல்லவரம் சந்தையெல்லாம் அங்கே விற்கிற பொருளாகவே உட்காந்துருக்கும். ஸோ அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் பார்க்குறப்போ. சவுண்ட் சிஸ்டம் கடைகள் நிறைய இருக்குது. அதில் ஸ்பீக்கராக இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சோளம் சுட சுட இருக்கு. மேகி எல்லாமே இருக்கும். அச்சு மாத்திரமா டிசைன் மாறி மாறி வரும். போ அப்படியே மொபைல் ஹெட்ஃபோன்லாம் 50 ரூபா, 70 டெம்பர் லாக்லாம் 80, 70 ஃபுல் டெம்பர்லாம் 80 ரூபா, மொபைல் பூஸ்டெல்லாம் 100 ரூபா.
டே ஆஃபர் பாக்ஸ் செட் பண்ணலாம் பாரு 50 ரூபா மொபைல் சார்ஜர் 30 ரூபா கொடுத்து கேஸ் வைத்து வாங்கினீங்கன்னா 3 பொருள் இலவசம் 3 வச்சு ஸ்டாண்டு பர்மனெண்ட் வாங்கம்மா வாங்க ரூபா வாங்கம்மா வாங்க காரப்பொடி வாங்கம்மா வாங்க வாங்கம்மா காரப்பொடி வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க சாம்பார் வெங்காயம் 1 கிலோ நூறு தனியா 1 கிலோ நூறு தனியா காரப்பொடி கருவாடு காரப்பொடி 50 ரூபாய்க்கு பாலக்காரோடு 50 ரூபாய்க்கு பொடி 50 ரூபாய்க்கு பாலக்காரோடு 50 ரூபாய்க்கு கிருஷ்ணக்காரோடு 50 ரூபாய்க்கு चांगलं आहे ना उल्फोड कलंगदा இல்ல கோம் வச்சிருக்கேன் தக்காளி 100 ரூபாய் 4 கிலோ தக்காளி 100 ரூபாய் 4 கிலோ தக்காளி 100 ரூபாய்
ஸ்ட்ராபெரிலாம் 50 ரூபாய்க்கு. அத்திப்பழம் ஸ்ட்ராபெரிலாம் 50 ரூபாய்க்கு. டிராகன் ஃப்ரூட் எல்லாம் 50 ரூபாய்க்கு. அத்திப்பழம் ஸ்ட்ராபெரி 50 ரூபாய்க்கு. டிராகன் ஃப்ரூட் எல்லாம் 50 ரூபாய். டிராகன் ஃப்ரூட் எல்லாம் 50 ரூபாய்க்கு. ஸ்ட்ராபெரி 50 ரூபாய்க்கு.
ஆ